எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மார்ச் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச் 10 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு. ஈரான் புதிய தலைமை மதகுருவாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மோஜ்தபா கமேனி. லமிடியே 2026 என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் செஷல்ஸ். ப்ராஜெக்ட் கங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிராமப்புறங்களில் அதிவேக இணைய சேவையை வழங்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்வயத் முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். எஸ்டர்டே உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டேன், ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஆன்சர் உத்தரகாண்ட் தான். அடுத்து, CISF நிறுவன தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 10ஆம் தேதி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய நிறுவன தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். 2026ஆம் ஆண்டு ICC T20 உலகக்கோப்பை போட்டியில் யார் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்றது? ஆன்சர் சூரியகுமார் யாதவ். இந்த போட்டியில் 3வது முறையாக இந்தியா சாம்பியனாக இருக்காங்க. இதில் ஃபைனல்ஸில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி தான் சாம்பியனாக இருக்குது இந்திய அணி. மார்ச் 11 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மோட்டிவேஷனுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் இஸ் ஒன்லி as குட் ஆஸ் யுவர் மைண்ட் செட். அதாவது உங்கள் மைண்ட் செட், உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ, உங்கள் மனநிலை நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் மனநிலை நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்காது. அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் எப்படியோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மகாபாரத கதையிலே பார்த்திங்கன்னா, ஒரு ஊரை போய் பார்த்துட்டு தர்மர் என்ன சொல்லுவார்னா, மக்கள் எல்லாருமே ரொம்ப தர்மம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சொல்கிறாரு. அதே மாதிரி பீமன் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, எல்லாரும் பலசாலிகளாக இருக்காங்க, ரொம்பவே பலமாக்கவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் எப்படிப்பட்டவராக இருக்காரோ அப்படி தான் மற்றவங்கள பார்க்கும்போது அவருக்கு காட்சி தெரியுது, அப்படி தானே? இப்போ தர்மம் பண்ணுறதுனால தர்மருக்கு எல்லாருமே தர்மம் பண்ணுறவங்க நல்லவங்களாக தெரியுறாங்க. பீமன் ஒரு பலசாலியாக இருக்கனால அவர் பார்க்குறவங்க எல்லாரும் பலம் மிகுந்தவங்களாக அவங்களுக்கு தென்படுறாங்க. அப்படி தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்களோ, அதாவது நீங்கள் மைண்ட் செட்டில் உங்களோட லைஃப்பை வச்சு தான் மற்றவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. இவங்க இப்படி நினைக்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறீங்க. இன்னொன்று உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா தான் உங்களால் முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. ஸோ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் இருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எங்கே நீங்கள் சரி பண்ணணும்? உங்கள் மைண்ட் செட்டை சரி பண்ணணும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2028. ஜல்ஜீவன் ஸ்கீம் 2029 லான்ச் பண்ணியிருப்பாங்க, 2019. இப்போ இந்த ஸ்கீம் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது என்ன ஸ்கீம்? டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறது. கிராமப்புறங்களில் அனைத்து வீடுகள்லையுமே குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளை வழங்கணும், ஸோ பாதுகாப்பான நீரை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் 2019 ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரியின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னா ஜல்சக்தி அமைச்சகம் மூலமாக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதன்படி 8.7 லட்சம் கோடியாக இந்த திட்டத்துக்கான நிதியை உயர்த்துறதுக்கும் மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. டிசம்பர் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை. அடுத்து, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த ஸ்கீமை 2029ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து, செறிவூட்டப்பட்ட அரிசி அதாவது ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக நுண்ணூட்டச்சத்துக்களை செறிவூட்டி அரிசியோட மிக்ஸ் பண்ணி வழங்குறாங்க ரேஷன் கடைகளில். ஸோ இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு 17,082 கோடி. அடுத்ததான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதில் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் இருக்கு இல்லையா, அது 2028 2029ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து, நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் 7 நாடுகள் இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் சீனா, நேபாள், பூட்டான், அப்புறம் பங்களாதேஷ், மியான்மர்.
இந்த 7 நாடுகள் வந்து இந்தியாவோட நில எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம், இந்த 7 கண்ட்ரிஸ் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ இந்த 7 நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்வது இல்லையா, இந்த நாடுகளுக்கு எஃப்டிஐ விதிகளில் தளர்வு கொடுக்குறாங்க. அதாவது எஃப்டிஐனா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. ஸோ வெளிநாடுகள்லேருந்து ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ தொழிலதிபரோ இங்கே நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில விதிகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நம்ம நாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே விதிகள்னு இருக்கு. அந்த மாதிரி எஃப்டிஐக்கு விதிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த 7 நாடுகளுக்கு சில விதிகளை வந்து தளர்த்துவதாக மத்திய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி சீனா இருக்குது. ஸோ 2020 கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 5 இயர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவு அப்படிங்கிறது நல்லபடியாக இல்லை. இப்போ தான் ஓரளவு சுமூகமாயிட்டு இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதையடுத்து சீனா உள்ளிட்ட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு எஃப்டிஐ விதிகளில் தளர்வு பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு குறைந்த அளவில் தான் சீனாலேருந்து நேரடி முதலீடு அப்படிங்கிறதும் கிடைக்கிது. இன்னொன்று வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. சீனாவோட நம்ம வர்த்தகம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம், அங்கேருந்து இறக்குமதி செய்கிறோம். ஸோ 2 நாடுகளுக்கும் இடையிலான அந்த ஏற்றுமதியும் இறக்குமதியும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கூடுதலாக அந்த சீனாலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம்னா நமக்கு வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து ரீசன் நியூஸ், இந்தியாவின் அண்டை நாடு மியான்மர். ஸோ மியான்மர் வந்து 1643 கிலோமீட்டருக்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. மிக நீளமான எல்லை வந்து வங்கதேசத்தோட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம், 4096.7 கிலோமீட்டருக்கு. மிக குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தானோட நம்ம ஷேர் பண்ணுறோம், 106 கிலோமீட்டர். மொத்த நில எல்லை அப்படிங்கிறது 15,106.7 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் தமிழ்நாடு, கற்றணை தூரும் அறிவு சிலையானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ இப்போ சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கற்றணை தூரும் அறிவு அப்படிங்கிற சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இதான் அந்த சிலை. ஸோ பாருங்கள், 2 ஆண் பெண் அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க, மேலே வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கற்றல் ஒருத்தர் வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு கூட்டி செல்லும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த சிலையை வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கீழே சில்ட்ரன்ஸு அதோடு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனும் இருக்காங்க. ஸோ அப்போது கற்பது அப்படிங்கிறது என்னென்னா, கல்வி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய பிறப்புரிமை, எல்லாருக்குமே கல்வி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த ஒரு சிலையானது நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்வி முறைக்காக உலகத்திலே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சிலை அப்படிங்கிறது அமைச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கற்றணை தூரும் அறிவு, அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவுன்னு பார்த்துருப்போம். மணர் பாங்கான இடத்துல நீங்கள் மண்ணலை வந்து தோண்டும் போது எப்படி நீர் வந்து சுரக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கற்க படிக்க படிக்க உங்களுடைய அறிவும் வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திருக்குறள் இருக்கும். ஸோ இப்போ மெரினா கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் அருகே இந்த சிலையானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய வளர்ச்சியை வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிலை அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்குன்னா 1.43 கோடி மதிப்பீட்டில் இந்த சிலையானது அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க அதோடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு நூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நூல் தான் கற்றணை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் அப்படிங்கிற நூல். இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சிலை பார்த்தோம் இல்லையா, அந்த சிலையில் வந்து மையப்பகுதியில் ஒரு ஆண் பெண் வந்து வானத்தை பார்த்துட்டு உயர்ந்து நிற்கிற நிலைமையில் இருக்காங்க இல்லையா, நிலையில். ஸோ கற்றல் ஒருத்தவங்களுடைய லட்சியத்தையும் கனவுகளையும் சாதனைகளாக மாற்றும் அப்படிங்கிற தருணத்தை குறிக்கும் வகையில் தான் அந்த சிலை அமைச்சிருக்காங்க. கல்வி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறப்புரிமை, கற்பவர் எப்போதுமே வந்து பின்தங்கி விட மாட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிடும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், கோவையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜிடி நாயுடு சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் எம்கே ஸ்டாலின். ஸோ இதையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கோவையில் ஜிடி நாயுடு சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஜிடி நாயுடு வந்து ஒரு அறிவியல் மேதாவிகளில் ஒருவர். அவருடைய பேர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சாலைக்கு சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவருடைய சிலை வந்து கோவையில் அமைக்கப்பட்டிருக்கு. அது முதலமைச்சர் ஸ்டாலின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சிலையானது அமைச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள சவுத் பிளாக், நார்த் பிளாக், அப்புறம் குடியரசுத் தலைவர் மாளிகை கட்டடங்களை கட்டின எட்வின் லூட்டியன்ஸ் அவர்களுடைய நினைவாக இந்த சிலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்திருக்கும் இந்த சிலை.
அதை நீக்கிட்டு ராஜாஜி சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்காவுடைய மொன்டானா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியுடைய பஸ்ட் மார்பள சிலை அப்படிங்கிறது திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து கோவையில் அவினாசி சாலை மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடோட பெயர் சூட்டியிருக்காங்க. மதுரை மேலமடை மேம்பாலத்துக்கு வேல்நாச்சியருடைய பெயர். விருதுநகரில் உள்ள புதிய பாலத்துக்கு தியாகி சங்கரலிங்கனாருடைய பெயர் அப்படிங்கிறது சூட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு யாருடைய தலைமையில் செயல்படுகிறது? ஆன்சர் முதலமைச்சர். ஸோ முதலமைச்சர் தலைமையில் தான் மாநில திட்டக்குழு இருக்குது. அதே மாதிரி இதோடைய துணை செயல் தலைவராக இருப்பவர் யாருன்னா ஜெயரஞ்சன். ஸோ இப்போது தமிழ்நாடு மாநில குழு பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆய்வறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதனால தான் பற்றி பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு மாநில திட்டக்குழுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணைத் தலைவர் வந்து ஜெயரஞ்சன். இந்த குழு தயாரித்து ஒரு 15 ஆய்வறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னலாம் ஆய்வு செஞ்சு தெரிவிச்சிருக்காங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இது கொரோனா டைமில் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டுவிட்டாங்க. ஸ்கூலுக்கு மாணவர்கள் போக முடியல இல்லையா? ஸோ அதனால் அவங்கள்ட்ட அந்த கற்றல் இடைவெளியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தன்னார்வலர்கள் மூலமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதன் மூலமாக மாணவர்கள்ட்ட கற்றல் திறன் மேம்பட்டுருக்கு, மாணவர்கள்ட்ட ஈடுபாடு அப்படிங்கிறது மேம்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைங்கிறது ஏழை விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னேறி போகணுங்கிறதுக்காக. இப்போது ஒரு மேட்ச்சில் வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாடுகளுக்கு இல்லைனா வெளி மாநிலங்களுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம போகிறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அந்த ஏழை விளையாட்டு வீரர்கள்ட்ட இருக்காது இல்லையா. ஸோ அவங்களுக்கு நிதிநிலைத்தன்மை, போட்டித்திறன் வளர்ச்சியை கொடுக்கறது, நெக்ஸ்ட்டு தரமான பயிற்சி வாய்ப்புகள் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அதிகரிச்சிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சுகாதார நிலையங்களில் வந்து மதிப்பீடு செஞ்சதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்காக அரசுடைய ஊட்டச்சத்துடைய செயல்திறனை வந்து மதிப்பிடுறதுக்கான கலப்பு முறைகள் குறித்தும் இவங்க ஆய்வு செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் ஆய்வு செஞ்சுருக்காங்க. 15 விஷயம் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, அதாவது தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபி மந்த்லி கொடுக்குறாங்க. 2024 லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக இடைநிற்றல் சூழலில் பாதியிலே வந்து படிப்பை ஸ்டாப் பண்ணுற சூழலில் இருந்த 90% மாணவர்கள் இந்த நிதி மூலமாக கல்வி பயின்று வரவதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கிக் தொழிலாளர்கள், அவங்களுக்கு இப்போது இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் போய் டோர் டெலிவரிலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த கிக் தொழிலாளர்களுக்கு வந்து சுகாதார காப்பீடு வழங்கணும், ஓய்வூதியம், இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், மத்திய மாநில அரசுடைய நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் பரிந்துரை அளிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு உயிர் தொலைநோக்கு பார்வை 2026 சம்மந்தமாகவும் இவங்க ஆய்வு செஞ்சு அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீமு அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆன்சர் தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தான் இப்போ ரொம்ப ஏஜான தமிழுக்காக தொண்டாற்றின முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இப்போது எந்த துறை சார்பில்? தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 100 பேருக்கு வந்து இது அவங்களுக்கான அந்த தொகையை வந்து உதவித்தொகையை வந்து வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். தமிழுக்கு தொண்டாற்றி அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்படுது. இப்போ ஒரு 100 பேருக்கு வந்து இந்த மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையை வந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வந்து வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டில் இந்த ஸ்கீமில் பயன்பெறக்கூடியவங்களோட எண்ணிக்கையை 100லேருந்து 150ஆகவும் உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. உதவித்தொகை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7500, மருத்துவப்படியாக 500ன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் எந்த விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் மதுரை விமான நிலையம். மதுரை விமான நிலையத்துக்கு இப்போ சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கொடுக்கறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அப்போது மதுரை விமான நிலையம் வந்து இனிமேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து மாறுது. அதுக்கு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக மதுரையில் பார்த்திங்கன்னா
நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இணைப்பு வசதி மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 10 தான் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நீதித்துறையில் வந்து பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். 5வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னென்னா உமன் ஜட்ஜஸ் ஆன் தி பெஞ்ச் அண்ட் பியாண்ட் ப்ரொடெக்டிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதா தீம். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டே, புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 11. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இப்போது அதாவது மார்ச் மந்தில் செகண்ட் வெனஸ்டே புதன்கிழமை வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதன்படி இந்த வருஷம் மார்ச் 11 தானே 2வது புதன்கிழமை வருது. ஸோ அந்த டேவில் தான் நோ ஸ்மோக்கிங் டே, அதாவது புகையிலை பிடித்தல் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். 1984 ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புகையிலையை விட்டுட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த டே. தீம் என்னென்னா ஸ்மோக் ஃப்ரீ லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் த ஸ்மோக் ஃப்ரீ டே, அதான் வந்து தீம். அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ 8ஆம் வகுப்பு புக்கை வந்து பேன் பண்ணுறதா வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க இல்லையா. அதாவது என்னென்னா நீதித்துறை ஊழல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்சிஆர்டி புக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஒரு பாடம் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பேன் பண்ணுறதா உச்சநீதிமன்றமும் சொல்லி அதிருப்தியும் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பொது மன்னிப்பை என்சிஆர்டி வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இப்போது போர் நடக்குது இல்லையா, ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துது இஸ்ரேலும் சேர்ந்துன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஈரானும் அங்கே வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதனால் ஹோர்மூஸ் நீர்முனை வழியாக வேறு எந்த கப்பல்களும் மூவ் ஆகலை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதனால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எரிவாயு அப்படிங்கிறது நமக்கு இப்போ சிலிண்டர்லாம் இல்லாததுனால, வணிக சிலிண்டர் இல்லாததுனால பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த நிலைமையில் இப்போ ஏற்றுமதியாளர்களுக்கும் சிரமமாக இருக்கும் இல்லையா, ஏற்றுமதியை வந்து இன்னும் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக காப்பீடு ஆதரவு இந்த மாதிரி புதிய நிவாரண திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வரதா மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து கொஞ்சம் வந்தோன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு போட்டு இதுலேயும் வந்து ஏற்றுமதியாளர்களுக்கும் பாதிப்பு இருக்குது. நம்ம நாட்டுக்கு விலைவாசி உயர்வு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இப்போ இருக்குது. ஸோ 15வது 5ஆண்டு திட்டத்தில் இந்தியாவை ஒட்டிய எல்லை பகுதிக்கு பக்கத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை 5 ஆண்டுகளில் பலப்படுத்துறதுக்கு சீனா வந்து இப்போ திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 80,000 பேருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் என் ரங்கசாமி. இப்போ மேற்காசியாவில் போர் நடக்குது இல்லையா, ஸோ அதனால் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ ஆலோசனை நடத்திட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு துறைகளில் நிர்வாக பணியிடங்கள் அப்புறம் அலுவலர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஓபிசி வந்து 27% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். 11 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ். ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2028ஆம் ஆண்டு வரை. இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 7 நாடுகள். கற்றணை தூரும் அறிவு சிலையானது எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் சென்னை. கோவையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜிடி நாயுடு சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் எம்கே ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில திட்டக்குழு யாருடைய தலைமையில் செயல்படுகிறது? ஆன்சர் முதலமைச்சர். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? தமிழ் வளர்ச்சித்துறை. நாட்டின் எந்த விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்படுகிறது? ஆன்சர் மதுரை. சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 10. புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 11. இந்த வருஷம் மார்ச் 11 செலிப்ரேட் பண்ணுறோம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து குரூப் 1க்காக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்ம ஒவ்வொரு மந்த்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.